உங்கள் கையில் முள்ளொன்று குத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் முள் குத்தப்பட்ட கணத்தில் கையை உடனடியாக அப்பால் எடுத்த சந்தர்ப்பம் ஒன்று உங்களுக்கு நினைவிருக்கும். அவ்வாறாக உயிரினங்களுக்கு அகச்சூழலில் இருந்தும் புறச்சூழலில் இருந்தும் வரும் தூண்டல்களுக்கு தூண்டற்பேரை காட்டுவது அங்கிகளுக்குள்ள ஆற்றல் இயைபாக்கம் எனப்படும். முள் குத்தியவுடன் உண்டாகும் உணர்வு போன்ற தூண்டல்களை உணரும் ஆற்றல் போன்ற சூழலில் நிகழும் மாற்றங்கள் தூண்டல் எனப்படும். உடனடியாக கையை அப்பால் இழுத்தல் போன்ற செயற்பாடுகள் துலங்கல் என அழைக்கப்படும். தூண்டலை உணரும் போது உள்வாங்குவதற்காக உதவுகின்ற தோல் போன்ற புலன் உறுப்புகள் வாங்கிகள் எனப்படும். தொடுகைக்கு உணர்வை காட்டும் தோலுக்கு மேலதிகமாக ஒளியை உள்வாங்கும் கண், ஒலியை உள்வாங்கும் செவி, மனத்தை உள்வாங்கும் மூக்கு, சுவையை உள்வாங்கும் நாக்கு போன்றன மனித உடலில் காணப்படும் ஏனைய புலன் உறுப்புகள் என குறிப்பிட முடியும். அதேபோல் விளைவு காட்டிகளாக மனிதனின் உடலில் காணப்படும் தசை மற்றும் சுரப்பிகள் என்பவற்றை குறிப்பிட முடியும். முள் குத்தியவுடன் உடனடியாக கையை அப்பால் இழுக்க புலன் உறுப்பான கையிலுள்ள தோலும் விளைவு காட்டியான கையிலுள்ள தசைகளுக்கும் இடையில் காணப்படுகின்ற சிறப்பான தொடர்பு முக்கியமானதாகும். இவ்வகையில் அகச்சூழலிலும் புறச்சூழலில் நிகழுகின்ற சூழல் மாற்றங்களுக்கேற்ப உடல் செயற்பாடுகளை ஒழுங்கமைக்கும் செயல்முறை இயைபாக்கம் என அழைக்கப்படும். மனிதனின் உடலினுள் இயைபாக்கம், நரம்பு இயைபாக்கம், நரம்பின்றிய இயைபாக்கம் அல்லது இரசாயன இயைபாக்கம் என இரு முறைகளில் நடைபெறுகின்றது. நரம்பு இயைபாக்கத்தை நடத்துவதற்காக நரம்பு தொகுதியும், இரசாயன இயைபாக்கத்தை நடத்துவதற்காக அகஞ்சுரக்கும் தொகுதியும் உதவுகின்றன. இப்பாடத்தின் மூலம் நீங்கள் நரம்பு இயைபாக்கம், இரசாயன இயைபாக்கம் பற்றியும் அதேபோல் ஓர் சீர்திட நிலை பற்றியும் கற்றுக்கொள்ள முடியும். தரம் 11 உயிரியல் விஞ்ஞான பாடப்பிரிவின் இன்னும் ஒரு முக்கிய பாட அலகான மனிதனின் இயைபாக்கமும் ஓர் சீர்திட நிலையும் எனும் பாடத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்று இப்பாடத்தின் மூலம் நிக் இணைந்துள்ள முறை விசேடமானது. அப்படித்தானே நிக்? எப்படி இருக்கின்றீர்கள் நண்பர்களே? ஆமாம், இப்பாடத்தை கற்றுக்கொள்ள நான் உங்களுடன் இணைவது இணையதளத்தின் மூலமாகும். நல்லது. நாம் இப்பொழுது நிக்கையும் சேர்த்துக்கொண்டு இப்பாடத்தில் கற்றுக்கொள்ளப் போவன எவை என அறிந்து கொள்வோம். முதலில் நாம் நரம்பு இயைபாக்கத்தை பற்றி கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதன் கீழ் நரம்பு இயைபாக்கத்திற்கு இன்றியமையாத மைநரம்பு தொகுதியின் பகுதிகளான மூளை, முன்னான் பற்றியும், புலன் நரம்பு தொகுதி, இயக்க நரம்பு தொகுதி, தன்னாட்சி நரம்பு தொகுதி பற்றியும் கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக கற்றுக்கொள்ளப் போவது இரசாயன இயைபாக்கத்தின் கீழ் ஓமோன்களின் இயல்புகளும் மனிதனின் அகஞ்சுரக்கும் தொகுதி பற்றிய விடயங்களாகும். இறுதியாக ஓர் சீர்திட நிலையின் கீழ் மனிதனின் குருதியின் குளுக்கோசு மட்டத்தை சீராக்கல், மனிதனின் உடல் வெப்பநிலையை சீராக்கல் என்பவற்றுடன் மனிதனின் உடலின் நீர் சமநிலையை பேணுதல் போன்ற விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நரம்பு தொகுதியினூடாக நடைபெறும் கனத்தாக்கம் ஊடுகடத்தப்படுவதன் மூலம் புலன் உறுப்புகளுக்கும் விளைவு காட்டிகளுக்கும் இடையில் சிறப்பான ஒருங்கிணைப்பு பேணப்படுகின்றது. இதற்கமைய மனிதனின் நரம்பு இயைபாக்கத்திற்காக நரம்பு தொகுதி பங்களிப்பு செய்கின்றது. மனிதனின் நரம்பு தொகுதி மைய நரம்பு தொகுதி மற்றும் சுற்றையல் நரம்பு தொகுதி ஆகிய இரு பிரதான பிரிவுகளை கொண்டது. நரம்பு தொகுதியின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதும் இயைபாக்கத்திற்காகவும் மைய நரம்பு தொகுதி முக்கிய பங்காற்றுகின்றது. மூளை, முன்னான் என்ற இரு பகுதிகளை கொண்டது. இவற்றுள் மூளை மண்டையோட்டினால் பாதுகாக்கப்பட்டு இருப்பதோடு முன்னான் முள்ளந்தண்டென்பு கோர்வையினால் பாதுகாக்கப்பட்டு உள்ளது. அதேபோல் மூளையும் முன்னானும் மெனன்ட்ரைடிஸ் எனப்படும் விசேட மூளைய மென்சவ்வினால் பாதுகாக்கப்பட்டு உள்ளது. மூளைய மென்சவ்வின் உள்ளும் மூளை அறைகளின் உள்ளும் முன்னானின் மைய கால்வாயின் உள்ளும் விசேடமான பாயம் ஒன்று அடங்கியிருக்கும். மூளைய முன்னான் பாயம் என அழைக்கப்படும். இப்பாய்மத்தின் மூலம் மூளைக்கும் முன்னானுக்கும் போசனையை வழங்குதல், அதிர்ச்சியை உறிஞ்சுதல், உலர் அடைவதிலிருந்தும் நுண்ணங்கி தொற்றிலிருந்தும் பாதுகாத்தல், வெப்பநிலை மாற்றத்திலிருந்து பாதுகாத்தல் ஆகிய பணிகள் ஆற்றப்படுகின்றன.
மண்டையோட்டு குழியினுள் அமைந்திருக்கும் மனிதனின் மூளை மனிதனின் உடல் நிறையின் 1/50 பங்காகும். மூளை நரம்பு கலங்கள் அல்லது நியூரோன் எனப்படும் மில்லியன் கணக்கான கலங்களினாலும் அதேபோல் நியூரோக்கிளியா எனப்படும் சிரத்தலடைந்த கலங்களினாலும் ஆக்கப்பட்டிருக்கும். மூளையின் வெளிப்புறம் சாம்பல் நிறமான நரம்புக்கல உடல்கள் காணப்படுவதோடு அவை நரை நிற சடப்பொருளென அழைக்கப்படும். அதன் உட்புறமாக நரம்பு நார் அமைந்துள்ளது. அவற்றில் காணப்படுகின்ற வெள்ளை நிறமான மயிலின் கவசம் காரணமாக நரம்பு நார்கள் வெண்சட பொருள் என அழைக்கப்படும். மனிதனின் மூளை மூளையம், மூளி, நீள்வளைய மையவளையம் எனப்படும் 3 பிரதான பகுதிகளை உள்ளடக்கி இருக்கின்றது. மனித மூளையின் விருத்தியடைந்த பகுதியான மூளையம் இடது வலது அரைக்கோளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் இடது மூளைய அரைக்கோளத்தின் மூலம் உடலின் வலது அரைப்பகுதியும் வலது மூளைய அரைக்கோளத்தின் மூலம் உடலின் இடது பகுதியும் கட்டுப்படுத்தப்படுகின்றது. மூளையத்தின் மேற்பரப்பு மடிப்புகளை கொண்டதாக இருப்பதனால் அரைக்கோளங்களின் மேற்பரப்பின் பரப்பு அதிகரிக்கின்றது. இதனால் அதிக எண்ணிக்கையான நியூரோன்கள் குறுகிய பரப்பினுள் உள்ளடக்கப்படுவதற்கு காரணமாக உள்ளது. பிரதானமாக மூளையத்தின் மூலம் வாங்கிகளில் இருந்து வரும் கணத்தாக்கங்களை பெற்றுக்கொள்ளுதல், கணத்தாக்கங்களிலிருந்து கிடைக்கப்பெறும் தகவல்களை விளங்கிக் கொள்ளுதல், அதேபோல் தகவல்களை களஞ்சியப்படுத்தல், கேட்டல், பார்வை, வெப்பநிலை, சுவை, மனம் போன்ற புலன்களில் உணர்தல், கற்றல், சிந்தனை, நுண்ணறிவு போன்ற உயர் உளச் செயற்பாடுகளை மேற்கொள்ளல், இச்சைவழி தசை அல்லது வரித்தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தல். மூளையத்தின் பின்புறமாக நேராக கீழாக அமைந்துள்ள மூடியும் அரைக்கோளங்கள் 2 ஆக்கப்பட்டுள்ளது. மூளையின் வெளிப்புறமாக நரை நிற பொருளும் உட்புறமாக வெண்ணிற பொருளும் காணப்படுகின்றது. மூளையின் தொழில்களாக உடல் சமநிலையை பேணல், இச்சைவழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தல், உடல் அசைவுகளை சரியான முறையில் மேற்கொள்வதில் பங்களிப்பு செய்தல் ஆகியவற்றை குறிப்பிட முடியும். மனிதனின் உயிர்த்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு உரிய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நீள்வளைய மையவளையம் மூளைக்கு பின்புறமாக அமைந்துள்ளது. நீள்வளைய மையவளையத்தின் மூலம் இதய துடிப்பு வேகத்தை கட்டுப்படுத்தல், சுவாசத்தை கட்டுப்படுத்தல், வாந்தி, இருமல், தும்மல், விக்கல், விழுங்குதல் போன்ற தெரிநிலை செயற்பாடுகள் ஆக்கப்படுகின்றன. நீள்வளைய மையவளையத்தின் கீழ்ப்பகுதியில் இருந்து ஆரம்பித்து முள்ளந்தண்டென்பு கோர்வையின் உள் பாதுகாப்பாக உள்ள முன்னான் குழாய் போன்ற கட்டமைப்பை கொண்டுள்ளது. இதன் இரு பக்கமும் சமச்சீரான சோடியாக முன்னான் நரம்புகள் உருவாகின்றன. அதேபோல் முன்னானின் வெளிப்புறமாக வெண்சட பொருளும் உட்புறமாக நரைநிற பொருளும் காணப்படும். இதற்கு மேலதிகமாக முன்னானின் மத்தியில் மைய கால்வாய் அமைந்துள்ளது. நரம்பு தொகுதியில் பிரதான தொழிற்பாட்டு அலகு தெரிவில் என அழைக்கப்படும். இங்கு புலன் உறுப்புகளின் மூலம் பெற்றுக்கொண்ட கணத்தாக்கங்கள் புலன் உறுப்புகளிலிருந்து மைய நரம்பு தொகுதிக்கும் அங்கிருந்து விளைவு காட்டிக்கும் கணத்தாக்கம் அடைந்து விளைவு வெளிக்காட்டப்படும். இதற்காக புலன் நரம்புக்கலம், இயக்க நரம்புக்கலம், இடைத்தூது நரம்புக்கலம் ஆகிய 3 வகையான நரம்புக்கலன்களும் பங்களிப்பு செய்கின்றன. தெரிவில்லின் மூலம் தெரிவினை நடைபெறுகின்றது. ஏதேனும் ஓர் தூண்டலின் போது சிந்திக்காது சடுதியாக காட்டப்படும் மாற்றம் தெரிவினை என அழைக்கப்படும். முன்னானின் மூலமாக நடைபெறும் தெரிவினைகள் முன்னான் தெரிவினைகள் எனவும், மூளையின் மூலமாக நடைபெறும் தெரிவினைகள் மண்டியூட்டு தெரிவினைகள் எனவும் அழைக்கப்படும். முன்னான் தெரிவினைகளுக்கு உதாரணங்களாக வெப்பமான பொருளொன்றில் கைப்படும் போது கையை அப்பால் விலக்கிக் கொள்ளுதல், காலில் முள் குத்தும் போது சடுதியாக காலை தூக்குதல் என்பவற்றை கூறலாம். அதேபோல் மண்டியூட்டு தெரிவினைக்கு உதாரணங்களாக மூக்கினுள் ஏதாவது பொருளொன்று செல்லும் போது தும்மல் ஏற்படுதல், சுவையான உணவை கண்டவுடன் வாயில் உமிழ்நீர் சுரத்தல், கண்களுக்கருகில் ஏதாவது பொருள் விழும்போது கண் இமைகளை சிமிட்டுதல் என்பவற்றை கூறலாம். மனிதனின் இச்சையின்றிய உடற்தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துவதில்
தன்னாட்சி நரம்பு தொகுதியின் தொழிலாகும். முள்ளம் தண்டெலும்பு கோர்வையின் இருபுறமாக அமைந்துள்ள நரம்பு திரட்டுகளிலிருந்து உடலின் உள்ளுறுப்புகளுக்கு நரம்பு விநியோகம் செய்யும் மூளையின் மூலம் கடத்தப்படுகின்ற தன்னாட்சி நரம்பு தொகுதி பரிவு நரம்பு தொகுதி, பரப்பரிவு நரம்பு தொகுதி எனும் பிரதான பகுதிகள் இரண்டினை கொண்டது. பரிவு பரப்பரிவு நரம்பு தொகுதிகள் மூலம் ஒன்றுக்கொன்று எதிரான செயற்பாடுகள் நடைபெறும். அவசர நிலைமைகளின் போது முன்னிலையுற்று செயற்படும் தன்னாட்சி நரம்பு தொகுதியின் மூலம் தாக்குதல் அல்லது தப்பித்தல் தூண்டற்பேறு உண்டாக்கப்படும். இதன்போது நரம்பு தொகுதி செலுத்தும் செல்வாக்கின் மூலம் கண்மணி பெரிதாகுவதுடன் உமிழ்நீர் சுரப்பியினதும் சமிபாட்டு தொகுதியினதும் செயற்பாடு மந்தமாகும். அதேபோல் இதய துடிப்பு வீதம், சுவாசப்பைகளின் சுவாசித்தல் செயற்பாடும் அதிகரிக்கும். பெறப்பரிவினால் ஏற்படுத்தப்பட்ட செயற்பாடுகளால் உடலில் உண்டான மாற்றங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்படும். இதனால் கண்மணி சிறிதாகும், இதய துடிப்பு வீதம் குறையும், சுவாசித்தல் வீதம் குறையும். அதேபோல் உமிழ்நீர் சுரப்பியும் சமிபாட்டு தொகுதியும் படிப்படியாக செயற்படத் தொடங்கும். உடலில் காணப்படுகின்ற அகஞ்சுரக்கும் சுரப்பிகளின் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற ஓமோன்கள் மூலம் நடைபெறுகின்ற இயைப்பாக்கம் இரசாயன இயைப்பாக்கம் அல்லது ஓமோன் இயைப்பாக்கம் என அழைக்கப்படும். அகஞ்சுரக்கும் சுரப்பிகளில் கான்கள் காணப்படாததால் அவை கானில் சுரப்பிகள் என அழைக்கப்படும். ஓமோன்களை கடத்துவதற்கு விசேடமான கான்கள் இல்லாததால் ஓமோன்கள் நேரடியாக குருதிக்கு விடுவிக்கப்படுகின்றன. ஓமோன்களின் இயல்புகளாக அவை சேதன சேர்வைகளாக இருத்தல், குருதியின் மூலம் கடத்தப்படுதல், உற்பத்தியாகும் இடத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்டு வேறொரு இடத்தில் தொழிற்படுதல், குறித்ததோர் இலக்கு அங்கத்தை மட்டும் தூண்டுதல், குறைந்த செறிவில் கூடியளவு செயற்பாட்டை காட்டுதல் போன்றவற்றை குறிப்பிடலாம். புறச்சூழலில் நடைபெறுகின்ற மாற்றங்களுக்கேற்ப உயிரங்கிகளின் உடலினுள் காணப்படும் அகச்சூழலை நியம நிலையில் பேணுதல் ஓர் சீர்திட நிலை எனப்படும். நிக்கிற்கு ஏதோ பிரச்சனை போல் உள்ளது. பிரச்சனை என்ன நிக்? ஓ, உடலின் அகச்சூழல் என்றால் என்ன? ஆமாம் நிக், உடலின் அகச்சூழல் என்பது உடற்கலங்கள் உயிர் வாழ்வதற்கான ஊடகத்தை வழங்குவதும் அக்கலன்களை அண்மித்து காணப்படுகின்றதுமான சூழலாகும். மனிதனின் உடற்கலங்களை சூழ காணப்படுகின்ற இளைய பாய்மத்தையும் குருதி கலன்களையும் சூழ உள்ள குருதி திரவ விளையத்தையும் நிணநீர் பாய்மத்தையும் உடலின் அகச்சூழல் என்கின்றோம். அகச்சூழல் நிலைமைகளில் சிறு மாற்றம் ஏற்படினும் உடற்கலங்களின் செயற்பாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும். உயிர் செயற்பாடுகள் சீரான முறையில் பேணப்படுவதற்கு உடலின் அகச்சூழலின் காரணிகள் நியம அளவில் அல்லது கலங்களால் தாங்கக்கூடிய வீச்சினுள் காணப்படுதல் அவசியமாகும். பிரதானமாக அகச்சூழலில் சீராக இருக்க வேண்டிய அல்லது குறித்த அளவில் பேணப்பட வேண்டிய காரணிகளாக குருதியின் குளுக்கோசு மட்டம், உடலின் வெப்பநிலை மற்றும் நீர்ச்சமநிலை என்பவற்றை குறிப்பிட்டு கூற முடியும். சாதாரணமாக சுகதேகியொருவரின் குருதியில் 100 மில்லிமீட்டர் கனத்தில் 80 முதல் 120 மில்லிகிராம் வரையான குளுக்கோசு அடங்கியிருக்கும். உணவை உட்கொள்ளும் போது குருதியில் குளுக்கோசு மட்டம் அதிகரிக்கும். இதன்போது குருதியின் குளுக்கோசு மட்டம் சாதாரண மட்டத்திற்கு கொண்டுவர விசேட பொறிமுறையொன்று ஆரம்பிக்கும். இதன்போது முதலில் சதையின் இலங்ககான் சிறுதீவில் உள்ள பீட்டா கலங்களினால் இன்சுலின் சுரக்கப்படும். இன்சுலின் மூலம் குருதியில் மேலதிகமாக காணப்படும் குளுக்கோசு கிளைகோசனாக மாற்றப்பட்டு ஈரலில் சேமிக்கப்படும். குளுக்கோசு இதற்கு மேலும் சாதாரண அளவை விட குருதியில் காணப்பட்டால் இன்சுலின் மூலம் மேலதிகமாக உள்ள குளுக்கோசு கொழுப்பாக மாற்றப்பட்டு கொழுப்பிழையத்தில் சேமிக்கப்படும். இதன் மூலம் குருதியில் காணப்பட்ட குளுக்கோஸின் அளவு சாதாரண மட்டத்திற்கு கொண்டு வரப்படும். இன்சுலின் சுரக்கப்படாவிட்டாலோ அல்லது பீட்டா கலங்கள் காணப்படாவிட்டாலோ குளுக்கோஸின் அளவு அதிகரித்து நீரிழிவு நோய் நிலைமை உண்டாகும். உணவு உட்கொள்ளாமல் உள்ளபோது அல்லது வேறு காரணங்களினால் குருதியில் உள்ள குளுக்கோசு மட்டம் குறைவடையும் போது குருதியின் குளுக்கோசு மட்டத்தை சாதாரண நிலைக்கு கொண்டு வர விசேட பொறிமுறை ஒன்று ஆரம்பமாகும். இங்கு சதையில் உள்ள ஆல்பா கலங்களுக்கு குளுக்காகோன் ஓமோனை சுரக்கும்.
குளுக்காகோன் ஈரலில் சேமிக்கப்பட்டுள்ள கிளைகோசனின் மீதும் கொழுப்பிழையங்களில் சேமிக்கப்பட்டுள்ள கொழுப்பின் மீதும் செயற்பட்டு குளுக்கோஸாக மாற்றும். இதன் மூலம் குருதியின் குளுக்கோசு மட்டம் சாதாரண மட்டத்திற்கு கொண்டு வரப்படும். இம்முறையில் குருதியில் குளுக்கோசு சீராக்கத்திற்காக இன்சுலினும் குளுக்காகோனும் பங்களிப்பு செய்யும். புறச்சூழலின் வெப்பநிலை மாற்றத்திற்கு உட்பட்டாலும் உடலின் வெப்பநிலை மாறாது பேணப்படும் நிலை வெப்பநிலை சீராக்கம் எனப்படும். ஓ, அப்படியானால் மனிதன் மாறா உடல் வெப்பநிலை கொண்ட விலங்கா? ஆமாம் நிக், மனிதன் மாறா உடல் வெப்பநிலை கொண்ட விலங்குதான். மனிதனின் உடல் வெப்பநிலை 36 பாகை செல்சியஸுக்கும் 37.5 பாகை செல்சியஸுக்கும் இடையில் நிலவுகின்றது. உடல் வெப்பநிலையை இப்பெருமானத்தில் பேணிக் கொள்வதற்காக இசைவாக்கம் அடைந்துள்ள முறையொன்று மனிதனிடம் காணக்கூடியதாக உள்ளது. இதற்காக மனிதனில் உடல் வெப்பநிலையை சீராக்கும் மையமாக பரிவகக்கீழ் தொழிற்படும். புறச்சூழலின் வெப்பநிலை குறைவடையும் போது பரிவகக்கீழ் தூண்டப்பட்டு உடல் வெப்பநிலை குறைவடைவதை தடுக்கும் வகையில் செயற்படும். இங்கு வெப்பநிலை இழப்பை தடுத்துக் கொள்வதற்காகவும் வெப்பத்தை உற்பத்தி செய்வதற்காகவும் முக்கிய செயற்பாடுகள் பல உடலினுள் செயற்பட தொடங்குகின்றன. தோலின் குருதிமயிர் குழாய்கள் சுருங்குதல், வியர்வை சுரப்பிகளினுள் வியர்வை உருவாவது குறைதல், தோலிலுள்ள மயிர்கள் நிமிர்ந்து உடலின் மேற்பரப்பில் ஒரு காவலி படலம் உருவாதல் ஆகியவற்றின் மூலம் உடல் வெப்பநிலை இழப்பு தடுக்கப்படுகின்றது. அதேபோல் நடுங்குவதன் மூலமும் வெப்பம் உருவாக்கப்படுகின்றது. புறச்சூழலின் வெப்பநிலை குறைவடையும் போது பரிவகக்கீழ் தூண்டப்பட்டு உடல் வெப்பநிலை அதிகரிப்பதை தடுக்கும் வகையில் செயற்படும். இங்கு வெப்பநிலை அதிகரிப்பை தடுத்துக் கொள்வதற்காக முக்கிய செயற்பாடுகள் பல உடலினுள் செயற்பட தொடங்குகின்றன. தோலின் குருதிமயிர் குழாய்கள் விரிவடைவதனால் தோலுக்கு வழங்கப்படும் குருதியின் அளவு அதிகரிக்கும். இதன் மூலம் குருதியினால் உடல் வெப்பம் தோலின் வெளிமேற்பரப்புக்கு கொண்டு வரப்படும் அளவு அதிகரிக்கும். அதுபோல் வியர்வை சுரப்பிகளினுள் வியர்வை உருவாவது அதிகரிக்கும். இவ்வியர்வை ஆவியாவதற்கு உடலிலிருந்து வெப்பத்தை பெற்றுக்கொள்வதால் வெப்ப இழப்பு அதிகரித்து உடல் குளிர்ச்சி அடைகின்றது. உடலில் காணப்படும் நீரின் அளவு குறைவடையும் போது கபச்சுரப்பினால் சுரக்கப்படும் ஏடிஎச் எனப்படும் சிறுநீர் பெருக்க தடுப்பு ஓமோன் சிறுநீரகங்களில் தொழிற்பட்டு சிறுநீரகங்களில் நீர் மீளாகத்துறிஞ்சல் அதிகரிக்கின்றது. இதனால் சிறுநீருடன் வெளியேறும் நீரின் அளவு குறைவடையும். உடலில் காணப்படுகின்ற நீரின் அளவு அதிகரிக்கும் போது ஏடிஎச் சுரத்தல் குறைவடைவதனால் சிறுநீரகங்களில் நடைபெறும் நீர் மீளாகத்துறிஞ்சல் குறைவடைந்து சிறுநீருடன் வெளியேறும் நீரின் அளவு அதிகரிக்கின்றது. நாம் இப்போது மனிதனின் இயைபாக்கமும் ஓர் சீர்திட நிலையும் பாடத்தின் இறுதி பகுதியை அடைந்துள்ளோம். நிக், இப்பாடத்தின் மூலம் நாம் கற்றுக்கொண்ட விடயங்களை சுருக்கமாக நினைவூட்ட உங்களுக்கு முடியுமா? நல்லது, நான் நினைவூட்டுகிறேன். முதலில் நாம் நரம்பு இயைபாக்கத்தின் காரணமான மைய நரம்பு தொகுதியின் கீழ் மூளையின் பகுதிகளான மூளையம், மூளி, நீள்வளைய மைய வளையம் பற்றியும் முன்னான் பற்றியும் தெரிவினை தன்னாட்சி நரம்பு தொகுதி பற்றியும் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக நாம் இரசாயன இயைபாக்கத்தின் கீழ் ஓமோன்களின் இயல்புகளையும் மனிதனின் அகச்சுரக்கும் தொகுதி பற்றியும் கற்றுக்கொண்டோம். இறுதியாக நாம் ஒரு சீர்திட நிலை எனும் தலைப்பின் கீழ் மனிதனின் குளுக்கோசு மட்ட சீராக்கம், மனிதனின் உடல் வெப்பநிலை சீராக்கம், மனித உடலினுள் நீர் சமநிலை பேணப்படும் முறை பற்றியும் கற்றுக்கொண்டோம். சரியாக சொன்னீர்கள் நிக். உங்களுக்கு தருவதற்காக அறிவை சுமந்து வரும் இவ்வாறான இன்னும் ஒரு பாடத்தில் சந்திக்கலாம் எனும் எதிர்பார்ப்புடன் நிக்குடன் நான் விடை பெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுக்கு பட்டு இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் அனுப்பிடுங்க.